Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க தமிழினிங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோங்க. என்ன ரெசிபி அப்படினா ரேஷன் கடையில் கொடுக்குற துவரம் பருப்பு வந்து நம்மளால வந்து யூஸ் பண்ணவே முடியாது. அது வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணாலும் ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தாலே வந்து ஒரு மாதிரி முளைக்கட்டின மாதிரி யூஸ் பண்ணவே முடியாது. ஒரு சில டைமில் நல்லாயிருக்கும், ஒரு சில டைமில் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து ஊற வச்சா டக்குன்னு ஊறிடும். ஒரு 1 ஹவர்லேயே ஊறிடுங்க. ஊற வச்சு நம்ம வந்து வடை இல்லைன்னா போண்டா எது வேணாலும் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுவும் இன்றைக்கி வந்து கிராமத்து ஸ்டைலில் வந்து அடுப்பு கூட்டி தான் பண்ண போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். அடுப்பெல்லாம் ஆல்ரெடி ரெடியாக இருந்துச்சுங்க. இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி, அம்மா வீட்டில் பின்னாடி வந்து இந்த இடங்க. அடுப்பு பற்றதுக்கு தேவையான விறகெல்லாம் வந்து எடுத்து பக்கத்துலேயே வச்சுக்கலாங்க. அந்த விறகு குச்சி வேறு ரொம்ப பெரிய குச்சியாக போச்சுங்களா, அதனால் ரொம்ப உடைக்கவும் முடியல. இப்போ நம்ம சமையல் ஆரம்பிக்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கல் நல்லா வந்து வடைச்சட்டி நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றலாங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயறதுக்குள்ளே நான் வந்து ஊற வச்ச துவரம் பருப்பு வந்து நல்லா நைஸாக வந்து நைஸாக வேணால் தண்ணி விடாமல் ஓரளவுக்கு ஆட்டி கொண்டு வந்துடலாம். ஒரு அரை பக்குவத்துக்கு ஆட்டிடலாம், முக்கால் பக்குவத்துக்குனே சொல்லலாம். முக்கால் பக்குவத்துக்கு நல்லா ஆட்டி கொண்டு வந்துடலாங்க. கொண்டு வந்துட்டு நான் வந்து கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம், கொத்தமல்லி இது வந்து கொண்டு வந்திருக்கேன். பச்சை மிளகா ஒரு 2-3 பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சுடும்போது வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியே வந்து வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு மாதிரி தண்ணி பிரிஞ்ச மாதிரி ஆகிரும், வேண்டாம். விறகடுப்பில் வச்சாலும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு போல். கேஸ் அடுப்பாக இருந்தால் கூட வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இதை வந்து எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வேலையை பண்ணிவிட்டு நம்ம வந்து சுட ஆரம்பிச்சிடணும். துவரம்பருப்பு மாவு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து துவரம்பருப்பு போண்டா சுட ஆரம்பிக்கலாம் வாங்க. நம்ம என்ன தான் வீட்டில் வந்து கேஸில் செஞ்சாலும் விறகடுப்பு கூட்டி வந்து செய்கிறது வந்து ஒரு தனி டேஸ்ட்டு தான் கிடைக்கும். இதையும் இன்னும் வந்து செக்கில் ஆட்டியிருந்தால் இன்னுமே தனியாக ஒரு டேஸ்ட் இருக்குங்க. இப்போ வந்து அது முடியாது அப்படிங்கிறதுனால வந்து நான் மிக்ஸிலேயே நல்லா ஆட்டி கொண்டு வந்துட்டு தண்ணி விடாமல் ஆட்டினேங்க. நீங்களும் அந்த மாதிரியே தண்ணி விடாமையே ஆட்டுங்க. அடுப்பு நல்லா ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே எரியுதுங்க. இது வந்து கேஸாக இருந்தால் சிம்மில் வச்சுக்கலாம். இதை வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வேலையெல்லாம் பண்ணணும், இல்லைனா வந்து கருகிரும். இப்போ வந்து அரிக்கரண்டி எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நல்லா சுற்றி விடணும், இல்லைனா வந்து டக்குன்னு கருகிருங்க. இந்த மாதிரி நம்ம அடுப்பு கூட்டி செய்யும்போது நிறைய ஒர்க் சேர்ந்து பண்ணணும். அடுத்தையும் வந்து கரெக்டாக எரிச்சிட்டே இருக்கணும். போண்டாவும் கருக விடக்கூடாது, தொலாவி விட்டுட்டே இருக்கணும், டைமுக்கு வந்து போடணும். அதெல்லாம் பார்த்தா தான் வந்து டக்குன்னு இது வேலையை முடிக்க முடியும். விறகு ரொம்ப பெருசாக இருந்தாலும் அது உடச்சி சின்னதாக பண்ணி உள்ளே வைக்கணும். இல்லை வேண்டாம். இதுக்கிடையில் வீடியோவும் நான் எடுக்கும்போது அது டக்குன்னு கருகிருச்சுங்க. இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி சுட்டிட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த லாக்டவுன் டைமில் இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸாகவும் இருக்குங்க. அதுவும் இந்த மாதிரி வந்து வெளியில் ஒரு சாயங்காலம் டைமில் வந்து செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த போண்டா வந்து ரொம்ப ஹார்டாகவும் வரலைங்க. வடை மாதிரி தட்டியும் போடலாம், ஆனால் எனக்கு தட்ட தெரியாதுங்க. அதனால் நான் வந்து போண்டா மாதிரி போட்டிருக்கேன். ரொம்ப ஹார்டாக வராது, ரொம்ப சாஃப்டாகவே வரும். பெரிய வெங்காயம் வந்து போடும்போது அதில் ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டு கலந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இந்த வடை சுடுற பாட்டி மாதிரி கொண்டு சூப்பராக சுட்டுட்டு இருந்தேன். எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி செய்யும்போது எண்ணெயும் வந்து ரொம்ப அதிகமாக பிடிக்கலைங்க. நான் லைட்டாக சும்மா 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருந்தேன். அப்படியே சுடும்போது நம்மளும் எடுத்து சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி.
மதிய டைமில் இந்த மாதிரி பண்ண முடியாது, சரியான அது வெயில் டைமுங்க இந்த மாதம். இந்த மாதிரி ஈவினிங் டைமில் பண்ணலாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான் ஃபோனை நான் பாட்டுக்கு வச்சுட்டு வந்து சுட்டுட்டு இருந்தேங்க. இவ்வளோ பண்ணி வந்து வீடியோவில் கவர் ஆகலைன்னா என்ன பண்ணுறது. இந்த மாதிரி வெளியில் போண்டா சுட்டுட்டு இருக்கும்போது வீட்டில் அம்மா அப்பாலாம் வந்து தோட்டத்தில் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அப்படி போகும்போது வந்துட்டு ஒன்று எடுத்து சாப்பிட்டு நம்மளை ஏதாவது நக்கல் அடிச்சுட்டு போவாங்க. வீட்டில் வந்து ஈஸியாக கிடைக்கிற பொருளை வச்சு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க. வீட்லேயே இருந்தால் ஏதாவது ஒன்று